ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டைம் வந்து 12:30 போல் உட்காந்து கார்ட்டூன் சேனல்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து படம் பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ அமேசானில் வந்து பேச்சின்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க. அந்த படம் வந்து ஹாரர் ஃபிலிம்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஹாரர் ஃபிலிம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டே இருந்தாங்க, மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பயம்படுத்துகிற மாதிரிலாம் இருந்துச்சு. தனியாக பார்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாக. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் டே எப்படி போகுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கங்குவா படம் பார்த்தேன். நேற்று பார்த்தப்போ வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல டச்சிங்கான ஸ்டோரிங்காக இருந்தது. அப்புறம் வந்து பிளாக்னு ஒரு படம் பார்த்தேன். ஸோ அது வந்து த்ரில்லர் படம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த படம் வந்து பிளாக் படம் வந்து சம்திங் நிறைய இது சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, நிறைய தியரியாட்டாக ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஏன் அப்படி நடக்குது, டைம் ட்ராவல் மாதிரி ஒரு இது வித்தியாசமாக நடக்கிறது வந்து என்ன காரணத்தினால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னமும் பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு அதில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அது ஸ்டோரி பார்த்து தெரியும், படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பேச்சின்னு அப்படின்னு ஒரு படம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் அமேசானில் தான் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு தெரில. பட் வந்து ஹாரர் படம் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஹாரர் ஃபிலிம்னால் ரொம்ப பிடிக்கும். சஸ்பென்ஸ், த்ரில்லர் அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்து ரொம்ப பார்ப்பேன். ஸோ அந்த படம் பார்த்துக்கிட்டே வந்து ஒரு கப் வந்து காஃபி குடிக்க போகிறேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு வந்து குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக போய் பாஸ் பண்ணி வச்சுட்டு போய் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்பப்போ பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து நான் வந்து பருப்பு வச்சுருந்தேன். பருப்பு, ரசமும் சாதமும் வச்சுருந்தேன். ஸோ பருப்புக்கு வந்து துவரம் பருப்பெல்லாம் நல்லா போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படம் வந்து த்ரில்லிங்காக போயிட்டே இருந்தது. கொஞ்சம் கூட கேப்பே எனக்கு வந்து கொடுக்க தோணல. ஸோ அதை கண்டினியூஸாக பார்க்கணும் போலயே ஆசையாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே அப்புறம் வந்து மத்தியானம் அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு 7 o'clock போல் மறுபடியும் வந்து ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ காஃபி எடுத்து ஹாப்பியாக உட்காந்து பார்த்துட்டு நைட்டுக்கு வந்து டிஃபன் செய்யணும்ல. ஸோ அதனால் வந்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு டின்னர் செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து எக் புர்ஜின்னு நினைக்கிறேன் இது பேர். ஸோ ரீசெண்டாக சில இதெல்லாம் பார்த்தேன் ப்ளாகில். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். என்னன்னு தெரியல, என் ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். கொஞ்சோண்டு வந்து சோம்பு போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி பழம் வந்து ஒரு 3 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, ஸோ உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றியிருக்கேன். ஸோ அந்த முட்டையை வந்து அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ சப்பாத்திக்கு வந்து இந்த இது தான் செஞ்சு சாப்பிட்டோம். இது வந்து நல்லா இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. ஆனால் ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.